ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC, TV18, மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.16% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 1.08% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 152.31 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸும் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1153.69 க்ரோஸ்க்கு எஸ்டர்டே பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,457, 25,503 and 25,578. Support based on pivot points 25,307, 25,260, 25,185. Bank Nifty resistance based on pivot points 52,925, 53,114 and 53,419. Support based on pivot points 52,314, 52,126 and 51,820. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் 6:35 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 0.03% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் ஃபெட் கட் சொல்லியிருக்காங்க. 50 பிபிஎஸ் பேசிஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இந்தியன் ஈக்விட்டிஸில் என்னெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், ஐடி செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார் இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன நியூஸ்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணுன்னா NTPC க்ரீன் எனர்ஜி எஸ்டர்டே டிராஃப்ட் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ லான்ச் பண்ணுறதுக்கான டிராஃப்ட் பேப்பர்ஸ் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 க்ரோஸ்க்கு நியூ ஷேர்ஸாக தான் வருது, நியூ இஷ்யூவாக தான் வருது. எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இதில் விற்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க CFOவா பராக் ஜோக்லேக்கரை. ஸோ இவங்க இன்னிலேருந்து அமலுக்கு வராங்க. வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான அயன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 161 க்ரோருக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்துன்னா அதானி பவர் கிட்டேருந்து. SBI கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 5,000 க்ரோருக்கு NCD மூலமாக, ஸோ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலமாக தான் இது நடக்க போகுது. 1 or more ட்ரென்ச்சஸில் பிரிவுகளாக நடக்க போகுது. GRSE கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு ரிசீவ் ஆகிருக்கு $54 million ஆர்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெலிவரி பண்ணுறதுக்கான ஆர்டர் என்ன, மல்டிபர்பஸ் வெசல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு தான். யார்கிட்டேருந்துன்னா ஜெர்மனி பேஸ்டு கார் செட்டன் ரெடர் ஷிப்ஸ் மேக்லர் அண்ட் GmbH and Co கிட்டேருந்து கிடச்சிருக்கு. கியூப் ஹைவேஸ் ட்ரஸ்ட் இவங்க இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் டோல் ரோடு ஆப்ரேட்டர்ஸ் இவங்க. ஸோ இவங்க ஒரு பிளாக் டீல் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. 1,675 க்ரோருக்கான பிளாக் டீல் இன்றைக்கி செப்டம்பர் 19 நடக்க போகுது. இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசட் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ரைஸ் பண்ணுறாங்க. 4,500 க்ரோருக்கு ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. QIP மூலமாக இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டும் இதில் அவங்களும் ஆஃப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 7% ஈக்விட்டியை. நசாரா டெக்னாலஜிஸ் இவங்க ஒரு கேமிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மீடியா கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 900 க்ரோர் ஃபண்ட்ரைஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. RBI கிட்டேருந்து ஒரு மர்ஜருக்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான். அதாவது ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸும் ஆதித்யா பிர்லா கேபிட்டலும் மெர்ஜராக போகிறாங்க. இனிமேல் ஆதித்யா பிர்லா ஃபினான்ஸ் ஒன்லி ஒன் சப்சிடரி ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஜொமேட்டோக்கு டிமாண்ட் ஆர்டர் நோட்டீஸ் கிடச்சிருக்கு. 17.7 க்ரோர் எங்கேருந்துன்னா வெஸ்ட் பெங்கால் அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டேருந்து நோட்டீஸ் கிடச்சிருக்கு. GST டேக்ஸ் நோட்டீஸ் தான் அது. ஸோ எந்த பீரியடுக்கான டேக்ஸ் நோட்டீஸ்னால் ஏப்ரல் 21, 2021 டு மார்ச் 2022க்கான ஒரு டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் ஜொமேட்டோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் கிட்டேருந்து. ஆவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. 63,000 நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் NCD இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதோட ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 lakh சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் பார்த்திங்கன்னா 630 க்ரோர். இது ப்ரைவேட்
பிளேஸ்மெண்ட் பேசிஸ் மூலமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அவாஸ் ஃபினான்ஷியர்ஸ். ஸோ டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக் எஸ்டர்டே என்னென்ன டெக்னிக்கல் பிரேக் அவுட் ஸ்டாக் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி இந்தியா, ஹீரோ மோட்டார் கப் கடந்த 2 நாளாக தொடர்ந்து பிரேக் அவுட் ஆகிட்டுருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கும் நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அவங்க மார்க்கெட் கேபிட்டல் 4th லார்ஜஸ்ட் பேங்க்கு, மார்க்கெட் கேபிட்டல் 9.1 lakh crore எபோவ் போயிருக்கு. 1 lakh crore எபோவ் போயிருக்கு நேற்று எஸ்டர்டே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் இன்றைக்கி பிரேக் அவுட் ஸ்டாக், இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. டிஷ் டிவி இந்தியாவுக்கு அமித் குமார் வர்மாவை சிஎஃப்ஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது எப்போ அமலுக்கு வருதுன்னா October 1லேருந்து. பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிட்டராக இருக்காங்க இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில். இந்த ஸ்டேட்லேருந்து தான் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில். ஸோ ஒரு சப்ஸ்டேஷன் ஆல்ரெடி நியூ சப்ஸ்டேஷனும் பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்டேஷனோட லைன்ஸையும் பில்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் டியூஸ்டே எல்கேபி செக்யூரிட்டிஸ் பை ஐஐஎஃப்எல்க்கு பை சொல்லியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 565. பொனான்சா போர்ட்ஃபோலியோ பை ஹெச்டிஎஃப்சி பேங்க், டார்கெட் ப்ரைஸ் 1720. ப்ரமோட்டர்ஸ் கிரிட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஜிஇ கிரிட் அலைன்ஸ் பிவி இன்னைக்கு செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 11.7% ஈக்விட்டி ஸ்டேக்கு ஓஎஃப்எஸ் மூலமாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3.9% ஸ்டேக் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் 1400 per ஷேர் சொல்லியிருக்காங்க. இது நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகுது, நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓப்பன் ஆகுது. யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஏடியாஸ் எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா S&P 500 0.29% ரெட்லையும், நாஸ்டாக் 0.30% ரெட்லையும், டவ் ஜோன்ஸ் 0.25% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளுடைய ஏடியாஸ்லாம் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 2.13% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 1.67% க்ரீன்லையும், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 0.75% க்ரீன்லையும், விப்ரோ ஏடிஆர் 2% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் நியர் டு 1% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மார்க்கெட் இந்த 50 பேசிஸ் பாயிண்ட் கட்னால எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.